40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுகிறது. குறைந்தபட்சம் ரூபாய் தொடங்கி அதிகபட்சம் 75 ரூபாய் வரை கட்டணம் உயரும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு ராமநாதபுரம் அடுத்த மண்டபம் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை இறக்கி விமானப்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தை பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி திறந்து வைக்க உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்திருக்கிறது. சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 67,600 ரூபாய்க்கு விற்பனையானது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொடக்கத்தில் கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்த நிலையில் சிறிது நேரத்தில் மீண்டும் கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 8,450 ரூபாய்க்கும் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 67,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மாநிலம் தாவணகேரேவில் கடந்த ஆண்டு SBI வங்கி லாக்கரில் இருந்து 13 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 17 கிலோ தங்க நகைகளை மீட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு ஸ்ரீநகர் பகுதிகளை இணைக்கும் வகையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை வரும் 19ஆம் தேதி பிரதமர் மோடி துவக்கி வைக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீரின் முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படவிருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு புதிய திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். குஜராத் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவில் கடலோர சுரங்க திட்டத்திற்கு வழங்கிய டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று மீனவர்கள் போராடி வருவதை சுட்டிக்காட்டி பிரதமருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். 2029ஆம் ஆண்டில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் மோடிதான் பிரதமர் என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்திருக்கிறார். ஓய்வை அறிவிக்கவே RSS அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி சென்றதாக சஞ்சய் ராவத் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தேவேந்திர பட்னவிஸ் இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கிறார். ஒடிஷாவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆங்காங்கே சிதறி கிடக்கும் ரயில் பட்டிகள் அப்புறப்படுத்தப்படுவதோடு தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குஜராத்தில் பெட்ரோல் பங்க் அருகே உள்ள மரச்சாமான்கள் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. பெட்ரோல் பங்கை சூழ்ந்து கொண்டு நெருப்பு பற்றி எரிந்த நிலையில் அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் இஸ்லாமியர்கள் போலீசாரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ரமலான் தொழுகைக்கு வந்தவர்களை தரக்குறைவாக பேசியதாக கூறி முழக்கம் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ரமலான் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வந்த இஸ்லாமியர்கள் மீது இந்துக்கள் பூக்களை தூவி வரவேற்றனர். நாடு முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடி வரும் நிலையில் ஜெய்ப்பூரில் சகோதரத்துவம் தழைத்தோங்கும் வகையில் தொழுகைக்காக வந்த இஸ்லாமியர் மீது இந்துக்கள் மலர்களை தூவினர். தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஜனநாயக விரோத திட்டங்கள் மூலம் வஞ்சித்து வருகிறது என கூறியிருக்கிறார். கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு பொதுமக்கள் உணவும் நீரும் அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மொட்டை மாடியில் பறவைகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வைத்த புகைப்படங்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் முதலமைச்சர் இதேபோல் பொதுமக்களும் வைக்க வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார்.
சமூக வலைதளங்களில் ஜிப்லி எடிட் புகைப்படங்கள் வைரலாகி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் இந்த ட்ரெண்டிங்கில் இணைந்துள்ளார். தமிழ்நாட்டின் இதயத்தில் இருந்து ஸ்டுடியோ ஜிப்லி உலகம் வரை என்றும் மிகவும் மறக்க முடியாத சில தருணங்களை காலத்தால் அழியாத கலையுடன் கலப்பதாகவும் குறிப்பிட்டு AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட தனது ஜிப்லி புகைப்படங்களை EPS பகிர்ந்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா, செங்கோட்டையனா, அண்ணாமலையா என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், செங்கோட்டையன் உயிருக்கு யாரால் ஆபத்து, எதற்காக ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென வலியுறுத்தினார். பழைய சீவர மாற்று மணலை ஒப்பந்ததாரர் மூலம் விற்கக்கூடாது எனவும் ஆன்லைன் ஏல முறையில் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு பழைய சீவரம், கள்ளபிரான்புரம் ஆகிய இடங்களில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆற்று மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் பேசிய அவர், விடுபட்ட பெண்களிடமிருந்து மனுக்களை பெற்று தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இன்னும் 3 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வரும் தேர்தலில் இங்குள்ள MLA தான் முதலமைச்சர் வேட்பாளர் என கூறி வாக்கு கேட்டு வந்தாலும் வருவார், அவரை நம்பிவிட வேண்டாம் என அமைச்சர் கோவி செழியன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை விமர்சித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், திமுக பல்கலைக்கழகம் என்றும் தவிக LKG UKG என்றும் கிண்டல் அடித்தார். சென்னையில் வழக்கறிஞர் வெங்கடேசனின் முகத்தில் கத்தியை சொருகி கொலை செய்த வழக்கில் கார்த்திக் மற்றும் ரவி ஆகியோரை நெல்லையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். நில விவகாரத்தில் பணத்தை சரியாக பங்கு பிரித்து தரவில்லை என்ற ஆத்திரத்தில் கொலை செய்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்வே துறை மேற்கொண்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கையால் கடந்த 27 மாதங்களாக ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பு எதுவும் நிகழவில்லை என ரயில்வே துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தண்டவாளங்களை கடக்கும் யானைகள் ரயில் மோதி உயிரிழப்பதை தடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் ரயில்வே துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவுக்கு மின்சாரம் வழங்கக்கூடாது என வலியுறுத்தி NLC அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்ட 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். நெய்வேலி NLC நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரம் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. கர்நாடக அரசு இஸ்லாமியர்களின் புனித இடமான மெக்காவில் ரமலான் சிறப்பு தொழுகையில் லட்சக்கணக்கானோர் கூடி ஏக இறைவனை இறைஞ்சி வேண்டுதல் மேற்கொண்டனர். இதில் உலகம் முழுவதிலுமிருந்து இஸ்லாமியர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. அனைவரது வாழ்க்கையிலும் அமைதி, முன்னேற்றம், மகிழ்ச்சி பெருகட்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரமலான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல சமூகத்தில் நம்பிக்கை, நல்லிணக்கம், கருணை ஆகியவற்றை இந்த திருநாள் மேம்படுத்தட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ரமலான் பெருநாள் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. புத்தாடைகளை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆறு தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பண்பு சிறக்க ரம்ஜான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல இஸ்லாமிய பெருமக்களின் வாழ்வு என்றென்றும் வளர்பிறையாக ஒளிர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் பள்ளிவாசலில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தொழுகை நடத்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தொழுகைக்கு செல்பவர்கள் விவரங்கள் பெறப்பட்ட பின்னரே மலை ஏறி செல்ல அனுமதிக்கப்பட்டனர். கோவை கோட்டைமேடு பகுதியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. கிரீன் கார்டன் குடியிருப்பு பொதுநல சங்கம் சார்பில் கமகமவென பிரியாணி சமைத்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. கோவையின்
பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 பேரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் உக்கடம் GM நகரை சேர்ந்த சஃபில் மற்றும் சம்வர்தன் என்பது தெரிய வந்தது. போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பி செல்ல முயன்ற நிலையில் இருவரும் தவறி விழுந்து காலில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் நிலையில் பொள்ளாச்சி லாரி உரிமையாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இன்சூரன்ஸ், டாக்ஸ், டீசல் விலை உயர்வு காரணமாக தொழில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது தொழில் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை திருமங்கலத்தில் உள்ள VR மாலில் வாகனங்கள் நிறுத்த பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது என சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்கள் நிறுத்த கட்டணம் வசூலிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மனுதாரருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடும் வழக்கு செலவாக 2,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நதியில் இருந்து திறக்கப்பட்ட நீரானது பூண்டி நீர்த்தேக்கம் வழியாக புழல் ஏரிக்கு வரத் தொடங்கியுள்ளது. 60 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து 300 கன அடி நீராக உயர்ந்திருக்கிறது. இதனால் புழல் ஏரியில் இருந்து உபரி நீராக 350 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் உள்ள சூழல் சுற்றுலா மையத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக செவ்வாய்க்கிழமை முதல் 4 நாட்கள் மூடப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்க தொடங்கிய நிலையில் பராமரிப்புக்காக மூடப்படுகிறது. நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் புதிய நடைமுறை அமலுக்கு வரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலை பிரதேசங்களுக்கு வாகன வரத்தை குறைக்கும் வகையில் புதிய இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நீலகிரியில் வார நாட்களில் 6,000 வாகனங்கள், கொடைக்கானலில் 4,000 வாகனங்களும் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். உள்ளூர் விடுமுறை திங்கட்கிழமை வருவதால் அன்றைய தினம் நடைபெறவிருந்த பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அதற்கு மறுநாளான ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறும் எனவும் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை கைது செய்த போலீசார் 13 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போனதால் மாவட்ட SP உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் சம்பவ இடங்களில் உள்ள CCTV பதிவுகளை ஆய்வு செய்து தீவிரமாக விசாரித்த போது விஜயகுமார் என்பது தெரிய வந்தது. சென்னையின் அனைத்து மண்டலங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபடும் கண்காணிப்பு குழுவினர் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. குப்பை தொட்டியில் குப்பைகள் நிரம்பி வழிந்தாலும், குப்பை தொட்டியை சுற்றி குப்பைகள் இருந்தாலும் வாக்கி டாக்கி மூலம் சம்பந்தப்பட்ட துப்புரவு ஆய்வாளர், துப்புரவு மேற்பார்வையாளர் மூலம் மண்டல உதவி செயற்பொறியாளருக்கு தெரிவித்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் பெற்றோர் பிரிந்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவர்களது 2 மகள்களும் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் போலீசார் காப்பாற்றினர். குளஞ்சியப்பன் ரேணுகா தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட தகராறில் மனைவி கணவரிடம் விவாகரத்து கேட்டுள்ளார். இதனால் பெற்றோர் பிரிந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருந்த மகள்கள் இரவு 12 மணிக்கு மெரினா கடற்கரைக்கு சென்று கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. சென்னை திருவேற்காடு பகுதிகளில் வீடு புகுந்து செல்போன், மடிக்கணினிகள் திருடிய 2வரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 26 செல்போன்கள் மற்றும் 3 மடிக்கணினிகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது திருச்சியை சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் கடலூரை சேர்ந்த ஜனார்த்தனம் என்பது தெரிய வந்தது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே மது போதையில் காரில் சென்ற நபர் பின்னால் வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் தகராறில் ஈடுபட்டார். அரசு பேருந்து ஓட்டுநர் ஹாரனை தொடர்ந்து அடித்து வந்ததால் எரிச்சல் அடைந்த கார் ஓட்டுநர் தனது வாகனத்தை சாலையின் நடுவே நிறுத்திவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே போதிய வருமானம் இல்லாத விரக்தியில் 2 பிள்ளைகளை பரிதவிக்க விட்டுவிட்டு கணவன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறையைச் சேர்ந்தவர்கள் கார்த்தி வினோபா தம்பதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ஹோட்டல் நடத்தி வந்தும் போதிய வருமானம் இல்லாததால் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. கடலூரில்
பெட்ரோல் நிரப்பியதற்கு பணம் கேட்ட பெண் ஊழியரை திமுக பிரமுகர் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பன்ருட்டியை சேர்ந்த புஷ்பா என்ற பெண் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெட்ரோல் பங்கிற்கு வந்த திமுகவை சேர்ந்த சீனு என்ற நபர் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணத்தை பின்னர் தருவதாக கூறி சென்ற நிலையில் மீண்டும் வந்து 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கேட்டு தகராறில் ஈடுபட்டார். இலங்கையில் இருந்து அகதிகளாக தமிழ்நாடு வந்த தம்பதிக்கு பிறந்த பெண்ணுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து பரிசீலிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் இருந்து 1984ஆம் ஆண்டு சரவணமுத்து தமிழ்செல்வி தம்பதி அகதிகளாக கோவை வந்துள்ளனர். இந்த தம்பதிக்கு கோவையில் பிறந்த ரம்யா என்ற பெண் கோவையைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டு 37 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் நிலையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பித்தார். சீனாவை சேர்ந்த BYD மின்சார கார் நிறுவனம் 85,000 கோடி ரூபாய் முதலீட்டில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தனது கார் உற்பத்தி ஆலையை அமைக்க இருக்கும் நிலையில் தமிழக அரசு இந்த வாய்ப்பை தவறவிட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு நடப்பாண்டில் பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் ஒரு வாரத்தில் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு ஒப்படைக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரௌபதி அம்மன் கோவிலை வைத்து சீமான் அரசியல் நாடகம் நடத்துவதாகவும் அதற்கு மக்கள் மயங்க மாட்டார்கள் என்றும் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த இச்சிப்புத்தூர் பகுதியில் இயங்கி வரும் MRF தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சாலையில் உணவு எடுத்துக் கொள்ளாமல் பணி மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாரிகள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் வைக்கப்பட்டிருந்த பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு எடுத்து சென்றனர். வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் ஒரே கட்டத்தில் கையில் கிடைத்ததை அள்ளி கொண்டு அங்கிருந்து சென்றனர். ரம்ஜான் தொடர் விடுமுறையை முன்னிட்டு குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கோடை வெயிலை தணிக்க குளித்து மகிழ்ந்தனர். நீர்வரத்து தற்போது அதிகரித்துள்ள நிலையில் அருகே உள்ள நீச்சல் குளத்தில் குழந்தைகள் குளித்து மகிழ்ந்தனர். வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடை அடுத்த சூரியம்பாளையம் வழியாக கழிவுநீர் செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் திடீரென அமைதி ஊர்வலம் சென்றனர். மேலும் கழிவுநீர் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பியதோடு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த குழாய்கள் தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. அம்ரித் 2.0 திட்டத்தின் கீழ் இலவச குடிநீர் இணைப்பு கொடுக்க வைக்கப்பட்டிருந்த கருப்பு நிற குழாய்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ள நோட்டு அச்சடித்ததாக கூறி விசிக மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் என்பவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அதர்நத்தம் கிராமத்தில் செல்வம் கள்ள நோட்டு அச்சடிப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சோதனை மேற்கொண்ட போலீசார் 85,000 மதிப்பில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள், வாக்கி டாக்கிகள், ஏர்கன், பிஸ்டல், பேப்பர் பண்டல், RBI முத்திரை உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் கொடிக்கம்பங்கள், சாதிய கொடிக்கம்பங்களை அகற்ற கோரி நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை 12 வாரங்களில் அவர்களாகவே அகற்றிக் கொள்ள வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட நிலையில் அந்த தீர்ப்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வும் உறுதி செய்தது. மாவட்டத்தில் உள்ள பூங்காக்களில் ஏப்ரல், மே மாதங்களில் திரைப்பட படப்பிடிப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க ஆண்டுதோறும் கோடை காலங்களில் படப்பிடிப்பு நடத்த தடை விதிக்கப்படுவதைப் போல இந்த ஆண்டு ஏப்ரல், மே மாதங்களில் படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது. சேலம் மாநகர் சூரமங்கலம் காவல் நிலையம் அருகில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது. இந்நிலையில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி நீர்மோர், பழங்கள், நுங்கு உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார்.
ரம்ஜான் தொடர் விடுமுறையை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அண்ணா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், சுழியூர் அருவி, ரோஜா தோட்டத்தில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் மிகுந்து காணப்பட்டது. குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி காரைக்காலில் ONGC தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் திருவாரூரில் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றும் அவரது மனைவியான விமலா மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக CBI வழக்கு பதிவு செய்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை தங்களுடைய பணிக்காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 1,11 லட்சம் அதிகமாக சேர்த்திருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே டேங்கர் லாரி மூலம் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரை பிடிக்க பெண்கள் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக் கொண்ட அவலம் ஏற்பட்டது. நெடும்பலம் ஊராட்சியில் 750க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக அப்பகுதியினருக்கு கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட நிகழ்வில் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் தங்கள் பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இலவச பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் தங்கள் பகுதிக்கு அருகாமையிலேயே பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெண்ணின் கையை பிடித்து இழுத்த கோட்ட கலால் அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடலூர் கோட்ட கலால் அலுவலராக உள்ள சித்தராஜ் என்பவர் ஸ்ரீ மதுரை ஊராட்சி பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு நாட்டுக்கோழி முட்டைகள் வாங்க சென்ற போது அங்கு நின்றிருந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் 5 போலி நிறுவனங்களை நடத்தி சுமார் 20 கோடி ரூபாய் மோசடி செய்த நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 4 பேர் சேர்ந்து செட்டியார் கடை என்கிற இடத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ரிலாக்ஸ் ஃபைனான்ஸ், ஆர்மார்ட், ரிலாக்ஸ் பே டிஜிட்டல் பேங்க், ரிலாக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஆகிய 5 போலியான நிதி நிறுவனங்களை தொடங்கி மோசடி செய்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனியில் மேட்ரிமோனியல் ஆப் மூலமாக வரன் தேடிய இளைஞரிடம் 89 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். நந்தகோபால், யுவராஜன், சிவா, பத்மநாபன் ஆகியோர் தேனியைச் சேர்ந்த இளைஞரிடம் மேட்ரிமோனியல் செயலி மூலமாக ஹரிணி என்ற பெண் பெயரில் தொடர்பு கொண்டு சாட்டிங் செய்து இந்த மோசடியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. நெல்லை கூடன்குளம் அருகே தடுப்பணை பாலப்பணிகளை துரிதப்படுத்தவும் கடல் அரிப்பை தடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டப்புலி கடற்கரை கிராமத்தில் மீனவர்களின் கோரிக்கைகளை ஏற்று 48 கோடி ரூபாய் மதிப்பில் கடலில் தடுப்பணை பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மாவட்டம் பண்ருட்டி அருகே சாலையில் செல்லும் வாகனங்களை கஞ்சா போதையில் வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பண்ருட்டி கடலூர் சாலையில் பட்டாம்பாக்கம் பகுதியில் செல்லும் வாகனங்களை 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கஞ்சா போதையில் வழிமறித்து ரகளையில் ஈடுபட்டதோடு மிரட்டலும் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. தென்காசி அருகே மது போதையில் இருந்த கும்பல் திமுக கவுன்சிலரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் பகுதியில் 5வது வார்டு திமுக கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் சிக்கன் கடை நடத்தி வரும் நிலையில் அங்கு வந்த கும்பல் தகராறில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியது. ஈரோடு அருகே டேங்கர் லாரியில் கொண்டு வந்து ஓடையில் கொட்டப்பட்ட ரசாயன கழிவுகளை சுத்தம் செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். பெருந்துறை சிப்காட் பகுதியில் உள்ள இரும்பு தொழிற்சாலையின் கழிவுகளை டேங்கர் லாரி மூலம் கொண்டு வந்து ஆட்டியம்பாளையத்தில் இருந்து காவேரி ஆறு வரை செல்லும் ஓடையில் கொட்டினர். திரைமறைவில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவை சிறுபான்மையினருக்கு பிடிக்காது என்று நடிகரும் திமுக சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவருமான JM பஷீர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் CAA NRC சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த பழனிசாமி எப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று கேள்வி எழுப்பினார். தெலுங்கானா அரசுக்கு எதிராக 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பல்கலைக்கழகம் அருகே உள்ள காஞ்சாகச்சி பகுதியில் உள்ள 400 ஏக்கர் நிலத்தில் ஐடி பார்க் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாணவர்கள் நிலத்தை சீரமைக்க வந்த புல்டோசர்கள் மீது ஏறியதால் பதற்றம் நிலவியது.
அலகாபாத் ஐஐடியில் பிடெக் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாற்றுத்திறனாளி மாணவர் தனது பிறந்த நாள் அன்று தாயிடம் வீடியோ காலில் பேசிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத்தைச் சேர்ந்த செவித்திறன் மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடு கொண்ட மாணவர் JEE நுழைவுத் தேர்வில் 52வது ரேங்க் எடுத்து அலகாபாத் ஐஐடியில் பிடெக் சேர்ந்து படித்து வந்தார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே குறித்து விமர்சித்த நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவை தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் ஆதரித்து பேசியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய கிஷோர், கம்ரா தனது நண்பர் என்றும் அவருக்கு அரசியல் மற்றும் மறைமுக நோக்கங்களோ இல்லை என்றார். மேலும் கம்ரா அரசியல் நிகழ்ச்சி நிரலுடன் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை கிஷோர் நிராகரித்தார். குஜராத் மாநிலம் சூரத்தில் சைத்ர நவராத்திரியின் முதல் நாள் அன்று 11,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ராஜஸ்தானின் பாரம்பரிய உடை அணிந்து கூம்பர் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 9 நாட்கள் கொண்டாடப்படும் சைத்ர நவராத்திரியில் துர்காதேவியின் 9 தனித்துவமான வடிவங்களை வணங்கி கர்பா உள்ளிட்ட நடனங்கள் நிகழ்த்தப்படுகிறது. கேரளாவில் கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியை உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்காடு மாவட்டம் மருத ரோடு பகுதியை சேர்ந்த ஆசிரியை அமிர்தா தனது மகள் மற்றும் உறவினர் பெண்ணுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் ஒன்று சாலையை கடக்க முயன்று குறுக்கே சென்றதால் இந்த விபத்து நிகழ்ந்தது. கேரளாவில் மதிப்பூதிய உயர்வு, பென்ஷன் உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண் சமூக சுகாதார ஆர்வலர்கள் முடியை வெட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் குண்டு வீசுவேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததன் எதிரொலியாக ஏவுகணைகளோடு தயார் நிலையில் காத்திருப்பதாக ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. இதனால் இரு நாட்டு உறவிடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாங்காக்கில் கட்டப்பட்டு வந்த 33 தளங்களை கொண்ட அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த நிலையில் இடிபாடுகளில் இருந்து ஆவணங்களை அப்புறப்படுத்த முயன்ற சீன நாட்டவர் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாங்காக்கில் கட்டப்பட்டு வந்த 33 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்தது குறித்து தாய்லாந்து அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து அரசின் தணிக்கைத்துறை தலைமை அலுவலகத்திற்காக இத்தாலியன் தாய் டெவலப்மெண்ட் PLC மற்றும் சைனா ரயில்வே நம்பர் 10 என்ற 2 நிறுவனங்கள் இணைந்து கட்டப்பட்டு வந்த இந்த கட்டடம் நிலநடுக்கம் ஏற்பட்ட சில வினாடிகளில் தரைமட்டமானது. நிலநடுக்கத்தின் கோர பிடியில் சிக்கியுள்ள மியான்மரில் 4வது நாளாக மீட்பு பணிகள் நீடித்து வருகிறது. இடிபாடுகளுக்குள் சிக்கி கிடந்த கர்ப்பிணி உட்பட 3 பேரை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சீன மீட்புக் குழுவினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனுஷ் வாங்கிய பணத்திற்கு விரைவில் கால்ஷீட் பெற்று தரப்படும் என்று கூறிய நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பெப்சி சங்கத்தின் தலைவர் செல்வமணிக்கு தயாரிப்பாளர் கதிரேசன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தன்னுடைய பெயரை பயன்படுத்தி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிபி சத்யராஜ் நடிப்பில் உருவாகியுள்ள 10 Hours திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இளையராஜா கலியபெருமாள் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படம் ஆக்ஷன் கலந்த கிரைம் த்ரில்லர் என கூறப்படுகிறது. எம்புரான் திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் அனைத்தையும் மோகன்லால் நன்றாக அறிவார் என்றும் தனது மகன் யாரையும் ஏமாற்றவில்லை என்றும் அத்திரைப்படத்தின் இயக்குனர் பிருத்திவிராஜ் சுகுமாரனின் தாயார் மல்லிகா சுகுமாரன் தெரிவித்திருக்கிறார். ரிலீஸுக்கு முன்பாக முழு படத்தையும் மோகன்லால் பார்க்கவில்லை என்று இயக்குனர் மேஜர் ரவி கூறியதை திட்டவட்டமாக அவர் மறுத்துள்ளார். சபரிமலையில் மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தாமாக பாதுகாப்பிற்கு சென்ற காவல் ஆய்வாளர் சுனில் கிருஷ்ணா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோகன்லாலின் ரசிகரான திருவள்ளா காவல் ஆய்வாளர் உயர் அதிகாரிகளின் உத்தரவில்லாமல் பாதுகாப்பிற்கு சென்றது குறித்து விளக்கமளிக்க பத்தினம்திட்டா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வினோத்குமார் நோட்டீஸ் கொடுத்தார். சிறகடிக்க ஆசை சீரியல் துணை நடிகையின் வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் அது தொடர்பாக இன்ஸ்டா பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் வீடியோவிற்கு பின்னால் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் ஆண் குறித்து யாருமே கேள்வி கேட்கவில்லை என்றும் வீடியோவை பகிர்ந்தவர்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கும் என 2 நொடிகள் கூட நினைக்கவில்லை என்றும் தெரிவித்தார்.
தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்துடன் இணைக்கப்பட்ட அம்பேத்கர் பாலம் மகளிர் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய மகளிர் தின விழா சென்னையில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சமூக செயற்பாட்டாளர்கள், மாமன்ற உறுப்பினர், ஊடகவியலாளர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயனார் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கஞ்சனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஐயனார் திருக்கோவில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 29ஆம் தேதி முதல் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே நடைபெற்ற அசுபதி தீர்த்தவாரி திருவிழாவில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். திருமெய்ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தீர்த்தவாரியை முன்னிட்டு பக்த மார்க்கண்டேயர் அசுபதி தீர்த்தத்திற்கு பல்லக்கில் எழுந்தருளினார்.